முரசுமோட்டை கிராமத்தில் இடம்பெறுகின்ற எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு ரீதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எமது கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே, எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வெற்றி பெறுகின்ற எமது தமிழர்கள் கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய 1ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற அரியரட்னம் ஐயா அவர்களே, 5ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற குருவரராஜா ஐயா அவர்களே, 7ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற பசுபதி ஐயா அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய தலைவர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற எமது உறவுகளே, தாய்மார்களே, புத்திஜீவிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. நான் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒரு பரப்புரை கூட்டத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருப்பதன் காரணமாக நான் இதிலே முதலிலே பேசிவிட்டு செல்வேன். எனக்கு இந்த கூட்டத்தை எமது நண்பர் ஸ்ரீதரன் அவர்களையும் பேசிவிட்டு அவையும் அங்கு அனுப்புமாறு உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன். எதிர்வருகின்ற இந்த 21ஆம் தேதி தமிழ் மக்களுக்கான, உலகத் தமிழர்களுக்காக, வடகிழக்கு தமிழர்களுக்கான ஒரு ஆணையை பெறுகின்ற ஒரு நாளாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். நாங்கள் ஏன் இதை ஆணை என்று கூறுகின்றோம் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலில் வாக்களிப்பது என்பது வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது, ஆட்சியை அமைப்பது, அல்லது பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது, அல்லது மாகாண சபையிலே நாங்கள் ஆட்சியை அமைப்பது என்பதல்ல. அது ஒரு விடயம். ஆனால் இந்த வடமாகாண சபை தேர்தல் என்பது மிகவும் முக்கியமாக ஒரு கட்டத்தை இப்பொழுது வந்திருக்கின்றது. எமது இந்த விடுதலை பயணத்தில் நாங்கள் இன்று எடுக்கின்ற இந்த முடிவு என்பது, நீங்கள் 21ஆம் தேதி தருகின்ற ஆணை என்பது எமது இனத்தின் அடுத்த கட்ட விடுதலைக்கான பயணத்திலே நீங்களும் எங்களுக்கான ஆணையை தந்திருக்கின்றீர்கள். அந்த ஆணை ஊடாக நாங்கள் சர்வதேசத்தின் மனச்சாட்சிகளை தட்டி எமக்கான வடகிழக்கு இணைந்த மாகாணத்திலே ஒரு தீர்வை பெறுவதற்கான ஒரு முடிவு என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற உங்களுக்கு தெரியும், எனக்கு முன்பு பேசிய தலைவர் அவர்கள் கூறியிருக்கின்றார், பல 19 வயதிலே இருந்து அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார் என்ற நிலையை கூறியிருக்கின்றார். நாங்கள் இன்று 66 வருடங்களாக எமது விடுதலைக்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த 66 வருடங்களாகவும் எங்களுக்கான ஒரு தீர்வு, எங்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்காத ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களுக்கு தலையெழுத்து இருக்கின்றதோ தெரியாது, ஆனால் தமிழர்களுக்கு தலையெழுத்து இருக்கின்றது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அந்த தலையெழுத்து என்று நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அது தமிழ் மொழியில் தான் தமிழர்களுக்கான தலையெழுத்து இருக்கின்றது. சாதாரண எழுத்தாக இருக்கக்கூடிய எமது பாலர் பாடசாலையிலே படிக்கின்ற பாலர் வகுப்பு மாணவர்களுக்கு நாங்கள் முதலிலே சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா என்கின்ற அந்த 5 எழுத்து தான் எமது தமிழர்களுக்கான தலையெழுத்தாக இப்பொழுது வந்திருக்கின்றது. ஆனா என்பது அஹிம்சை. இந்த ஆனா என்கின்ற எழுத்தை தந்தை செல்வா அவர்கள் 30 வருடங்களாக கையில் எடுத்தார். ஏன் எடுத்தார்? எமது இனத்தின் விடுதலைக்காக வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் இந்த நாட்டிலே, இலங்கையிலே இருக்கின்ற ஏனைய இனமாக இருக்கக்கூடிய சிங்கள மக்களும் சமமான உரிமையுடன் வாழ வேண்டும் என்று ஆனா என்ற அந்த அஹிம்சையை கையில் எடுத்து 30 வருடங்களாக அவர் போராடினார். அந்த ஆனா என்ற அடுத்திலே தந்தை செல்வா அந்த 30 வருடங்களாக போராடிய போது எமது இந்த நாட்டை ஆண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது ஐக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியாக வந்திருக்கின்ற இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த தந்தை செல்வாவின் அந்த ஆனா என்ற எழுத்தை, அந்த அஹிம்சைக்கு மதிப்பு தராதன் காரணமாக ஆனா என்ற எழுத்து செயலிழந்து போனது. அந்த ஆனா என்ற எழுத்து செயலிழந்து போனதன் காரணமாகத்தான் எமது மண்ணிலே இருந்து ஆவண்ணா என்ற எழுத்தை எடுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. ஆவண்ணா என்பது ஆயுதம்.
இந்த ஆவண்ணா என்கின்ற ஆயுதத்தை தலைவர் பிரபாகரன் அவர்கள் 30 வருடம் கையில் எடுத்தார். அந்த ஆவண்ணா என்ற எழுத்தையும் 30 வருடங்களாக எமது மண்ணிலே பல்வேறுபட்ட தியாகங்களை செய்து பல்வேறுபட்ட சாதனைகளை செய்தாலும் கூட இறுதியாக 2009 மே மாதம் 19ஆம் தேதி அந்த ஆனா என்ற எழுத்தை அடக்குவதற்காக இலங்கை அரசாங்கத்தின் நயவஞ்சகத்தனத்துடன் 22 நாடுகளின் உதவியுடன் அந்த ஆவண்ணா என்கின்ற எழுத்து இல்லாமல் போனது. அந்த ஆவண்ணா என்ற எழுத்து இல்லாமல் போனதற்கு பிற்பாடுதான் ஈனா என்ற எழுத்தை இப்பொழுது நாங்கள் எடுத்து இருக்கின்றோம். ஈனா என்பது இராஜதந்திரம். இந்த ஈனா என்ற இராஜதந்திரம் என்ற ஈனா என்ற எழுத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடகிழக்கிலே இருந்து எமது தலைவர் சம்பந்தன் ஐயாவின் தலைமையிலே நாங்கள் இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஈனா என்ற இராஜதந்திரம் என்று வெறுமனே தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலோ அல்லது இங்கே இருக்கின்ற எங்களால் மட்டும் செய்வதல்ல. ஈனா என்பது பெரிய வட்டம், இராஜதந்திரம். இந்த இராஜதந்திரத்தின் வட்டத்திலே உலகத்திலே இருக்கின்ற எமது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகள், எமது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற உறவுகள் என்று பல பரிணாமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளையும் நாங்கள் மிகவும் மதிக்கின்றோம். அவர்கள் இந்த போராட்டத்திற்காகவும் எங்களுக்காகவும் மிகவும் உறுதுணையுடன் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் அர்ப்பணிப்புகளையும் அவர்கள் செய்கின்ற தியாகங்களையும் எமது வடகிழக்கிலே இருக்கின்ற மக்களாகிய நாங்கள் மிகவும் மதித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எவரையும் நாங்கள் உதாசீனப்படுத்தவோ அல்லது அவர்களுக்கு எதிராக பேசுவதையோ நாங்கள் விரும்பவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்பவில்லை என்பதை நான் இந்த வேளையிலே பகிரங்கமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த ஈனா என்ற இராஜதந்திர எழுத்து எங்களுக்கு வெற்றி அளிக்குமாக இருந்தால் அடுத்து இருக்கின்ற எழுத்து ஈஎன்ஆ. ஈஎன்ஆ என்பது என்ன? எமது வடகிழக்கிலே இருக்கின்ற வடகிழக்கு இணைந்த சுயநிர்ணய உரிமையுடன் வாழக்கூடிய ஈழம். ஈஎன்ஆ எங்களுக்கு வெற்றியாக அடையுமாக இருந்தால் அடுத்து கிடைக்கின்ற எழுத்து ஊனா. ஊனா என்பது எங்களை அங்கீகரிக்கும். ஊனா என்பது உலகம். ஆகவே இந்த பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தான் எங்களின் இந்த விடுதலை பயணம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த 5 எழுத்து தான் தமிழர்களின் தலையெழுத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 2 எழுத்துக்கள் பயணங்களை நாங்கள் முடித்திருக்கின்றோம். ஆனாவின் பயணத்தையும் ஆவண்ணாவின் பயணத்தையும் நாங்கள் முடித்து விட்டோம். இப்பொழுது ஈனாவில் இருக்கின்றோம். அடுத்து நாங்கள் ஈஎன்ஆவுக்கு செல்வோம். ஈஎன்ஆ வெற்றி அடையுமாக இருந்தால் ஊனா எங்களை தானாகவே அங்கீகரிக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈனா என்கின்ற இராஜதந்திர பணியில் ஒன்றாகத்தான் நாங்கள் கிழக்கு மாகாண சபையிலே போட்டியிட்டோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கான தீர்வு மாகாண சபையோ அல்லது 2009ஆம் ஆண்டு செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த 13வது அரசியல் ஜாப்பூன் அடிப்படையிலான தீர்வு அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட போது அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாவிட்டாலும் கூட தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்த நாங்களும் அப்பொழுது இருந்த தமிழக விடுதலை புலிகள் இயக்கமும் அதை முற்றாக நிராகரித்திருந்தோம். அதில் எந்த ஒரு விடயமும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருந்தோம். ஆனால் இன்று மாகாண சபையில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்றால் அன்று நிராகரித்த அதை நாங்கள் இன்று பெறுவதற்காக அல்ல. இதை தெளிவாக இங்கிருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வடமாகாண சபையையும் கிழக்கு மாகாண சபையும் துண்டாடுகின்ற எந்த ஒரு தீர்வையும் நாங்கள் இறுதியாக எடுக்க மாட்டோம். இது உறுதி. ஆனால் எங்கள் இராஜதந்திர பயணத்திலே இந்த தேர்தலை நாங்கள் சாதகமாக பயன்படுத்த வேண்டும். இந்த இராஜதந்திர பணியில் ஒன்றாகத்தான் அண்மையிலே மனித உரிமை ஆணையாளராக இருக்கக்கூடிய நவநீதன் பிள்ளை அவர்கள் இங்கு வருகை தந்தார். எந்த நாட்டுக்குமே அவர் வந்து 7 நாட்கள் தங்கியது உலகத்திலே வரலாறு இல்லை. இந்த இலங்கை நாட்டில் மட்டும் தங்கியிருந்து பல இடங்களில் தரிசித்தார். முள்ளிவாய்க்கால் வரை சென்றார். முள்ளிவாய்க்கால் அவலத்திலே இருந்து அவலங்களை நேரிலே ஒரு சாட்சியமாக பெற்றார். அந்த பெற்றதற்கும் காரணம் இந்த இராஜதந்திர பணியில் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற 2013ஆம் ஆண்டு ஐநா சபையிலே இடம்பெறுகின்ற அந்த மனித உரிமை ஆணைக்குழுவின் அறிக்கை ஒன்றை அவர் சமர்ப்பிக்க இருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த வடமாகாண சபை தேர்தலிலும் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் தருகின்ற ஆணை என்பது எமது வடமாகாண மக்களுக்காக நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது சர்வதேசத்தின் மனச்சாட்சிகளை மட்டுமல்ல, இங்கே வந்து சென்ற எமது ஐநா பிரதிநிதியாக ஐநாவின் ஆணையாளராக இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையாளர் நவநீதன் பிள்ளையின் அந்த அறிக்கைக்கும் நாங்கள் வலு சேர்க்க வேண்டும். நாங்கள் அந்த அறிக்கைக்கு வலு சேர்ப்பதாக இருந்தால்
ஒரு போர்க்குற்றத்தை நாங்கள் விசாரிக்க வேண்டும், குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினாகிய நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கேட்டாலும் கூட அதற்கான மக்களின் ஆணையை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மக்களின் ஆணை எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால்தான் நாங்கள் அடுத்த கட்ட பணியை நாங்கள் கொண்டு செல்வதற்கு இலகுவாக இருக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டிலே நாங்கள் எப்போது அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தேர்தல் போட்டியிடுவதாக நாங்கள் அறிவித்தோமோ அன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றியிட்டு விட்டது. இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஆட்சியை அமைப்பது மட்டும் எங்கள் நோக்கமல்ல. இங்கே தெரிவு செய்கின்ற உறுப்பினர்கள் அதை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 36 உறுப்பினர்கள் நாங்கள் இந்த வடகிழக்கிலே மன்னிக்கவும் வடமாகாணத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். 2 போனஸ் ஆசனங்கள் இருக்கின்றன. மொத்தம் 36 ஆசனங்கள் இருக்கின்றது. இந்த 36 ஆசனங்களிலே குறைந்தது 30 ஆசனங்களையும் 2 போனஸையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றால் மட்டும்தான் அது எங்களுக்கு கிடைக்கின்ற ஆணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆணையை நீங்கள் தருவதற்கு நீங்கள் செய்கின்ற ஒரே ஒரு வழி, உங்களுக்கு தருகின்ற அந்த வாக்குச்சீட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னத்திற்கு முதலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து விட்டு இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற 3 வாக்காளர்களாக இருக்கக்கூடிய 1ஆம் இலக்கம், 5ஆம் இலக்கம், 7ஆம் இலக்கம், இந்த 3க்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் உண்மையிலே இந்த இராஜதந்திரத்துக்கான பணியிலே அடுத்த கட்ட பணியை செய்வதற்கு இலகுவாக இருக்கும். பலர் வருகின்றார்கள், திறக்கின்றார்கள். நேற்று கூட கிளிநொச்சி மாவட்டத்திலே வந்து ஓய்வு நிலையம் திறக்கப்பட்டது. அதிலே என்ன எதை பேசி சென்றார்கள்? யாழ்ப்பாணத்துக்கு வந்தார்கள் அமைச்சர்கள். எதை பேசுகின்றார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி பெற்றாலும் கூட அபிவிருத்தி செய்ய விட மாட்டோம் என்று ஜனாதிபதியும் அவன் சகோதராக இருக்கக்கூடிய பசில் ராஜபக்சே அவர்களும் பகிரங்கமாக கூறியிருக்கின்றார். இதிலிருந்து நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள்? ஏனைய 8 மாவட்டத்திலும் ஒரு மாகாண சபை இடம்பெறுகின்ற போது அங்கு இருக்கின்றவர்கள் அபிவிருத்தி செய்வார்களாக இருந்தால், வடமாகாணத்தில் மட்டும் ஆட்சி அமைத்தாலும் அதை அபிவிருத்தி செய்ய விட மாட்டோம் என்றால் அதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? வடமாகாணத்தில் இருப்பவர்கள் யார்? 99% தமிழர்கள் இருக்கின்றார்கள். இந்த 99% தமிழர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பக்கம் இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதில் ஆட்சி அமைத்தால் அரசாங்கத்தில் ஆகிய நாங்கள் தடுப்போம் என்றால் அதில் இருக்கின்ற இனவாதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகின்ற உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கூறுகின்ற மமதையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், நாங்கள் சொல்வதற்குத்தான் வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அதை அம்பாந்தோட்டையில் போய் சொல்ல வேண்டுமே தவிர இங்கு வந்து எமது அளவட்டியிலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை என்பதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அவர் கூறியதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் எமது கட்சிக்கு நீங்கள் வாக்களியும் கேட்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் அவலம்பரையும் சென்று நாங்கள் எத்தனை துன்பத்தை பட்டோம், எத்தனை அவலங்களை கண்டோம், எவ்வாறு நாங்கள் வேதனையுடன் வாழ்ந்தோம். இந்த மண்ணிலே இருந்து 1.5 லட்சம் மக்களையும் 40,000 மாவீரர்களையும் இந்த மண்ணுக்கு ஆகுதியாக்குவது ஏன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தண்டவாளத்துக்காகவும் இந்த காப்பட் ரோட்டுக்காகவும் இன்னும் தருகின்ற பாலங்களுக்காகவும் அல்லது சேலை வெட்டி அரிசிக்குமோகமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் இதில் ஒன்றை புரிந்து கொண்டு உண்மையிலே நாங்கள் தமிழர்களாக இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த வாழ்வதன் மூலமாக எங்களின் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை நாங்களே பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடம் நாங்கள் ஆணை கேட்டு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக கிழக்கு மாகாண சபையும் வடமாகாண சபையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால், கிழக்கு மாகாண சபையை பொறுத்த மட்டிலே அது ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சபையாக போய்விட்டது. அதற்கான காரணம், கிழக்கு மாகாண சபையிலே 3/1 தமிழர்களும் 3/1 இஸ்லாமியர்களும் 3/1 சிங்கள மக்களும் இருந்ததன் காரணமாக எந்த 2 இனம் ஒன்றாக சேர்கின்றதோ அங்கே ஆட்சி அமைக்கின்ற பலம் அதுக்குத்தான் கிடைக்கும். அதுதான் முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் சேர்ந்ததன் காரணமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடன் சேர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் இணைந்ததன் காரணமாக அங்கே ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு இருந்தது. அதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் இருந்து 11 உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகளாக நாங்கள் அங்கிருந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பலத்துக்கும் பக்கம் பலமாக அவர்கள் எங்களுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால்
21ஆம் தேதி அமையப் போகின்ற அந்த வடமாகாண சபை தேர்தல் என்பது அவ்வாறு அல்ல. நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆட்சியை நாங்கள் அமைப்போம். அந்த ஆட்சியை அமைக்கின்ற போது அடுத்த கட்ட ராஜதந்திர பணிக்கான ஆணையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த மண்ணில் இந்த போரினால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், போரினால் துன்பப்பட்டவர்கள், இந்த பல கஷ்டங்களை அனுபவித்தவர்கள், வறுமை கோட்டிலே வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கான வாழ்வாதார பணியையும் எங்கள் மாகாண சபை உங்களுடன் இருந்து செய்து கொண்டிருக்கும். அந்த பணியை செய்வதற்காகத்தான் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து இந்த 3 பெரிய தலைவர்களை இறக்கியிருக்கின்றோம். கல்வியிலே சிறந்தவர்கள், நிர்வாகத்திலே சிறந்தவர்கள், உங்களிருந்து உங்கள் மண்ணுடன் மாந்தவர்கள், முள்ளி வாய்க்கால் வரை உங்களுடன் வந்தவர்கள், அவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள், அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இது நாங்கள் உங்களுக்கு உரிமையுடன் கேட்கின்ற ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் வாக்களித்தால்தான் நாங்கள் உறுதியானவர்களையும் எமது இந்த மாகாண சபையிலே வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட இராஜா தந்திர பணிக்கான ஒரு நகர்வையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு எமது வெற்றி இலக்கை நோக்கி செல்ல முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று முன்தினம் 3 அமைச்சர்கள் வந்தார்கள் யாழ் மாவட்டத்திற்கு. 3 சிரேஷ்ட அமைச்சர்கள் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தினார்கள். அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாள் வழங்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை பற்றி மிகவும் பாரதூரமாக விமர்சித்திருக்கின்றார்கள். அதைவிட சிங்கள மக்களுடன் தமிழர்கள் இணைந்து வாழ்ந்தால்தான் வாழ முடியும், அல்ல விட்டால் வாழ முடியாது என்று கூறியிருந்தார்கள். அந்த கூறிய 3 அமைச்சர்களும் முதலிலே அவர்கள் சொல்வதை வந்து சொல்லுவார்கள். கிளிப்பிள்ளை போன்றவர்கள், ஜனாதிபதி அவர்கள் சொல்லி இருப்பார், இதை நீங்கள் யாழ் மாவட்டத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அது கொடுக்கின்ற சம்பளத்திற்கு, வாங்குகின்ற பிச்சைகளுக்கும் எலும்பு துண்டுகளுக்கும் அவர்கள் அந்த பதிலை கொடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார்கள். அதை ஏன் சொன்னார்கள் என்றால், அவர்கள் சொல்லுகின்ற விடை, சிங்கள மக்களுடன் இணைந்து வாழ்ந்தால்தான் தமிழர்கள் இங்கு வாழ முடியும் என்றால், அவர்கள் அரசாங்கத்துடன் அமைச்சர்களாக இருந்தால்தான் அவர்கள் வாழ முடியும். அதான் பதில். அவர்கள் அரசாங்கத்துடன் ஒட்டிக்கொண்டு அமைச்சர்களாக வாழ்ந்தால்தான் அவர்களால் வாழ முடியும். ஆனால் சிங்கள மக்களுடன் ஒட்டிக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இவர்கள் தென்பகுதியிலே இருந்து வட மாகாணத்துக்கு வந்து சொல்ல வேண்டிய நிலை இல்லை. இவர்கள் சொல்வதற்கு அல்லது இந்த சொல்லை கேட்பதற்கு, அதை கேட்டு வாக்களிப்பதற்கு தோஷம் கட்ட தமிழர்கள் வடமாகாணத்தில் இருக்கின்றார்களா என்பதை 21ஆம் தேதி அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. இவ்வாறு பல அமைச்சர்கள் வருகின்றார்கள். அவர்கள் இப்பொழுது குழம்பி போயிருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்று எனக்கு தெரியும் என்று யார் கூறுகின்றார்? ஜனாதிபதி கூறுகின்றார். நேற்று கூறுகின்றார் யாழ்ப்பாணத்தில். அவர் யாரை கூறுகின்றார் என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெறும் என்பது அவருக்கு தெரியும். அது சாதாரண பாரர் பாடசாலை பிள்ளைகிட்ட போய் கேட்டாலும் சொல்லும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெறும் என்று. ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த வெற்றியை குறைந்தபட்சம் குறைக்க வேண்டும். அவர்கள் ஆட்சி செய்தாலும் கூட 30 ஆசனத்திற்கு விடக்கூடாது. அதற்காகத்தான் பல சுயேட்சை குழுக்களை அங்கு இறக்கியிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் இங்கே பல அஞ்சலிகள் இங்கே தெரிகின்றது. பல குமாரர்கள் வருவதெல்லாம் அதுதான் காரணம். நிச்சயமாக தெரியும் தோற்பது என்று, தோற்று விடுவோம் என்று தெரியும். ஆனால் விகிதாசார தேர்தலில் ஒரு முறை இருக்கின்றது. விகிதாசார தேர்தல் முறை என்பது, நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கிராமத்திலே 1200 வாக்குகள் இருப்பதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1200 வாக்குகளிலே 1100 வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அளித்தால் மட்டும்தான் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற முடியும். அதிலே 100 வாக்குகளை வேறு சின்னத்துக்கு அல்லது நிராகரிக்கப்படும் வாக்குகளாக வருமாக இருந்தால் அந்த வெற்றி என்பது எங்களுக்கு கிடைக்காது. அங்கே போடப்பட்ட யாழ் மாவட்டத்திலே போடப்பட்ட சுயேட்சை குழுக்களுக்கு அரசாங்கம் சொல்லி இருக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால், குறைந்தது ஒரு கட்சி 100 அல்லது 500 வாக்குகளை பெற வேண்டும். அவர்கள் கொடுக்கப்பட்ட பணம் 5 லட்சம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும். 19 உறுப்பினருக்கு வந்தால் ஒவ்வொரு சுயேட்சை குழுவுக்கும். பாருங்கள், அவ்வாறு 10 சுயேட்சை குழுக்களுக்கு கிட்ட இருக்கின்றன. அத்தனையுமே அரசாங்கம் இறக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் எங்கள் வாக்குகளை சிதறடித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உச்ச வெற்றியை தடுத்து நிறுத்துவதன் மூலமாக அவர்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைத்து விட்டது. ஆனால் நாங்களும்
16 ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். ஆகவே எங்களிடமும் மக்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தி வரும். இந்த செய்திக்கு நீங்கள் துணை போக போகின்றீர்களா என்பதற்காகத்தான் நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து இங்கே வந்து பல பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது 100 பேர் வரை எமது எல்லா மாவட்டத்திலும் இருந்து இந்த பிரச்சார பணியை கிழக்கு மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கான காரணம் என்னவென்றால் நிச்சயமாக இது 99% தமிழர்கள் வாழ்கின்ற மண். தென்பகுதியிலே இருக்கின்ற கட்சிகளுக்கு இங்கு இடமில்லை. நீங்கள் உங்கள் வழிகளால் திரும்பி போங்கள் என்ற பதிலை நீங்கள் 21ஆம் தேதி கொடுக்க வேண்டும். இது உண்மை. நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு இனம் தமிழர் என்று சொல்கின்றோம், தமிழ் தேசியம் என்று சொல்கின்றோம். அவ்வாறாயின் தமிழர்களுக்கான கட்சி எது? நீங்கள் பாருங்கள், வாக்குச்சீட்டு எடுத்து பாருங்கள். எத்தனை கட்சிகளின் பேர் உங்களுக்கு உச்சரிக்க முடியாது. ஏதாவது ஒரு கட்சி தமிழ் கட்சி இருக்கின்றதா? டாக்டர் சிவானந்தாவின் கட்சியை கூட அவரால் கேட்க முடியாது. அவர் கூட தென்பகுதியில் இருக்கின்ற கட்சியில் ஒட்டிக்கொண்டுதான் வாக்கு கேட்கின்றார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் தமிழர்கள், நாங்கள் ஒரு தமிழ் தேசிய இனம். தமிழ் தேசியமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு கட்சி இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு இலட்சியம் இருக்கின்றது. அந்த கொள்கைக்கும் இலட்சியத்துக்கும் அந்த இழந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்கான யார் தலைவர்கள், யார் அவர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே அதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உங்கள் முன் நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழர்களின் அரசியல் பலம். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே அந்த அவலம் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்காலுடன் போர் முற்றுகைக்கு கொண்டு வந்ததாக அரசாங்கம் கூறியது. ஆனால் அவர்கள் நினைத்தார்கள், ஜனாதிபதி நினைத்தார்கள், என்ன செய்தார்கள்? இனிமேல் வடகிழக்கில் தமிழர்களுக்கான எந்த ஒரு தலைமையும் இனி இல்லை. வடகிழக்குக்கான தலைமை என்பது ஒட்டுமொத்தமாக இலங்கை ஆளுகின்ற ஜனாதிபதி ஆகிய எனக்கே இருக்கின்றது என்ற மமதையிலே அவர் அந்த எண்ணத்தில் இருந்தார். ஆனால் 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற பொதுத்தேர்தலிலே நீங்கள் எங்களுக்கு அளித்த வாக்கு, நீங்கள் எங்களுக்கு அளித்த ஆணை என்பதை அதனூடாகத்தான் நாங்கள் ஏறக்குறைய 14 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்தோம். அந்த 14 பாராளுமன்ற உறுப்பினரை 2010ஆம் ஆண்டு தெரிவு செய்ததற்கு பிற்பாடுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் முழுநேர அரசியல் பணியை செய்தோம். அதற்கு முன்பு நாங்கள் முழுநேர அரசியல் பணியை நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மண்ணிலே ஆட்சி செய்த போதும், அரசியல் செய்த போதும், 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தெரிவு செய்த போதும் நாங்கள் முழுநேர அரசியல் பணி செய்யவில்லை. முழுநேர அரசியல் பணியை செய்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது நாங்கள் செய்கின்ற அரசியல் பணிதான் முழுநேர அரசியல் பணி. ஆகவே அன்பானவர்களே, இந்த காலகட்டத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றீர்கள். ராஜதந்திர ரீதியாக உலகமயமாக்கலின் ஊடாக எமது விடுதலை போராட்டம் சென்றிருக்கின்றது. இது உண்மை. அந்த விடுதலை போராட்டத்தின் ஒரு வடிவமாகத்தான் இந்த இராஜதந்திர போராட்டம் எங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த இராஜதந்திர போராட்டத்தில் உங்களுக்கு தருகின்ற ஒரு ஆணையாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நீங்களும் தமிழர்களாக இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்கின்றோம் என்பதை வாக்குச்சீட்டு மூலம் நீங்கள் நிரூபிப்பதற்கான ஒரு பணியாகத்தான் 21ஆம் தேதி உங்களுக்கு அந்த வாக்குச்சீட்டு கிடைக்கின்றது. வாக்குச்சீட்டிலே புள்ளடியிடுவதும் ஒரு போராட்டம். உங்களுக்கு 2 விதமான ஆயுதங்கள் தருவார்கள். ஒன்று வாக்குச்சீட்டு என்கின்ற ஆயுதம், இன்னொன்று அதுக்கு புள்ளடி ஓடுகின்ற பென்சில். ஆகவே அந்த வாக்குச்சீட்டை நீங்கள் எடுத்து கையில் எடுப்பீர்களாக இருந்தால் அதிலே முதலிலே இருப்பது வீடு. முதலில் நீங்கள் வீட்டு சின்னத்துக்கு நேரே ஒரு புள்ளடி போடுங்கள். வீட்டு சின்னத்துக்கு நேரே புள்ளடி போடுவீர்களாக இருந்தால் போட்டுவிட்டால் நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு தமிழர்களாக இன்னும் நிரந்தரமான உரிமையாக வாழக்கூடிய ஒரு இனம் என்பதை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள். இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த வாக்குச்சீட்டுக்கு கீழே 7 இலக்கங்கள் இருக்கின்றது. 1 2 7 வரை. அதை பாருங்கள். நீங்கள் அதில் முதலாம் இலக்கத்துக்கு நேரே ஒரு புள்ளடி இடுங்கள். முதலாம் இலக்கம் என்பது இங்கே இருக்கின்ற அரியரட்டம் ஐயா அவர்கள். அதுக்கு மேலே ஒரு புள்ளடி இடுங்கள். 5ஆம் இலக்கம் உங்கள் குருராஜ் ஐயா அவர்கள். அதுக்கு மேலே ஒரு புள்ளடி இடுங்கள். 7ஆம் இலக்கம் பசுபதி ஐயா அவர்கள். அதுக்கு மேலே ஒரு புள்ளடி இடுங்கள். இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டியது 21ஆம் தேதி காலையில் எழும்புங்கள். 5 மணிக்கு எழும்புங்கள் அல்லது 6 மணிக்கு எழும்புங்கள், பரவாயில்லை. 7 மணிக்கு அன்று சாப்பிட வேண்டாம். நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரை சாப்பிடாத இனம், பல இன்னல்களை சந்தித்த இனம். ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாமல், ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்பது உங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும். இலட்சிய கனவுடன் எமது அடுத்த கட்ட ராஜதந்திரத்துக்காக நாங்கள் ஆணையை கொடுக்கின்றோம் என்ற அந்த மகிழ்ச்சியுடன் அன்று சாப்பிட வேண்டாம். 7 மணிக்கு இந்த பாடசாலைக்கு எல்லோரும் வாருங்கள்.
வந்து அந்த புள்ளடியை விடுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாங்கள் வாக்களித்து விட்டு அங்கு வீட்டை போய் காலை ஆதாரத்தை எடுங்கள். ஏனென்றால் 7 மணிக்கு பின்போ அல்லது நாங்கள் மதிய உணவை அருந்துவிட்டு 4 மணிக்கு இடையே அந்த வாக்குச்சீட்டை போட வருவமாக இருந்தால் பலர் அடையாள அட்டைகளை திருடுகின்றார்கள். பழையிலே நேற்றிரவு ஒரு இடத்திலே ஒரு வீட்டிலே இருக்கின்ற அடையாள அட்டையை பார்க்க போகின்றோம் என்று கூறுகின்ற சிலர் இனம் தெரியாதவர்கள் அங்கு சென்றார்கள். உங்கள் அடையாள அட்டைகளை கொண்டு வாருங்கள், நாங்கள் பரிசீலிக்க போறோம் என்றார்கள். பழையில் நடந்த சம்பவம். உடனே எடுத்து கொடுத்த போடு 4 அடையாள அட்டையை அபகரித்துக் கொண்டு சென்று விட்டார்களாம். அது போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஆட்களை கடத்தியவர்கள் அடையாள அட்டையை கடத்துகிறார்கள். பாருங்கள் எங்கு போகின்றது. வெள்ளைவேனிலே ஆட்களை கடத்தினார்கள் அல்லவா, இன்று அதே வெள்ளைவேன் இல்லாமல் வேறு வாகனத்தில் வந்து அடையாள அட்டையை கடத்துகின்றார்கள். இந்த அடையாள அட்டையும் கடத்துகின்றார்கள் என்றால் கள்ள வாக்குகள் அளிப்பதற்கு அடையாள அட்டை தேவை. அது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் தாய்மாராக உங்களிடம் கூறுகின்றேன், மிகவும் அவதானமாக 7 மணிக்கு நீங்கள் வருகின்ற போது கூட அடையாள அட்டையை பறிப்பார்கள். அவ்வாறானவர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள், பலர் வந்திருக்கின்றார்கள், பலர் இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அது பரவாயில்லை. ஆகவே மிகவும் அவதானமாக இந்த தேர்தல் நீங்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். மிகவும் அவதானமாக பெருமதி மிக்க ஒரு முதலமைச்சரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம், விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள். அவர் மிகவும் நீதித்துறையிலே மிகவும் ஒரு விற்பனர். அவரை நாங்கள் ஏன் நிறுத்தியிருக்கின்றோம் என்றால், உங்களுக்கு தெரியும் 9 மாகாணம் இருக்கின்றது இங்கு இலங்கையிலே. அதில் இருக்கின்ற 8 மாகாணங்களுக்கும் முதலமைச்சருக்கு இருக்கின்ற தகுதி ஒன்று இருக்கின்றது. எழுதப்படாத தகுதி இலங்கை அரசாங்கத்தினால் இருக்கின்ற முதலமைச்சருக்கு. ஒன்று ஆமையாக இருக்க வேண்டும், தலையை காட்டி போட்டு தலை எடுக்கிறது ஆமை. அடுத்தது பொம்மை, எல்லாத்தையும் தலையாடுறது இப்படி சரியா சரி. அடுத்தது ஊமை, பேசாமல் இருக்கின்றது. இந்த முதலமைச்சர்கள் தான் இந்த 8 மாகாண சபையிலும் இருக்கின்றார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம், இதிலே சொல்வது கொண்டுமல்ல. ஆனால் நாங்கள் அமைத்திருக்கின்ற முதலமைச்சர் நேர்மையானவர், கூர்மையானவர், திறமையானவர். அதுவும் மையனாவில் முடியும், இதுவும் மையனாவில் முடியும். பாருங்கள். ஆகவே இந்த நேர்மை, திறமை, கூர்மை உள்ளவர் வடமாகாண சபைக்கு வருவாராக இருந்தால் 8 மாகாண சபையிலே இருக்கின்றவர்கள் இந்த முதலமைச்சரிடம் கஞ்சி வாங்க வேண்டும். இதுதான் உண்மை. அதை பொறுத்துக் கொள்ளாத அரசாங்கம் இந்த மாகாண சபையை வர முடியாமல் குழப்பிக் கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அடுத்த கட்ட அரசியல் பணிக்கு உங்கள் ஆணை என்பதுதான் இன்று நாங்கள் முக்கியமாக இருக்கின்ற கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சிந்திக்கக்கூடியவர்கள், பல விலை கொடுத்தவர்கள், எமது மண்ணுக்காக பல ஆகுதியானவர்கள், அதிலே நீங்க வாழ்கின்ற பெருமை மிக்கவர்கள், முள்ளி வாய்க்கால் வரை சென்றவர்கள். இதில் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இலங்கை படத்தை, வரைபடத்தை பார்த்தால் முள்ளி வாய்க்கால் மட்டும் வாய்க்கால் அல்ல, நந்தி கடல் மட்டும் கடல் அல்ல, மாவிலை ஆறு மட்டும் ஆறு அல்ல, இன்னும் பல ஆறுகள் இருக்கின்றது, இன்னும் பல வாய்க்கால்கள் இருக்கின்றது, இன்னும் பல கடல்கள் இருக்கின்றது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதை நீங்கள் புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற இந்த மாகாண சபையில் 21ஆம் தேதி எதிர்வருகின்ற சனிக்கிழமை இந்த இலட்சிய பயணத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு யாராவது வாக்களிக்காமல் வெற்றிலைக்கு அளித்துவிட்டு வீட்டு வருவீர்களாக இருந்தால் அன்றிரவு 2 மணிக்கு உங்கள் மனச்சாட்சியில் ஒன்று குத்தும். உங்களை யாரோ ஒருவர் தட்டுவார். மனச்சாட்சியுடனே அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். யாருக்கு நீங்கள் வாக்களித்து விட்டு படுக்கிறீர்கள்? என்ன துரோகத்தை செய்துவிட்டு இந்த மண்ணிலே வந்திருக்கின்றீர்கள்? இந்த மண்ணிலே இருந்து எத்தனை பேரை நாங்கள் ஆகுதியாக்கி விட்டோம்? ஏன் இந்த கொடுமையை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு மனச்சாட்சியும் உங்களை தொட்டு கேட்கும். இதை நீங்கள் புரிந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது மறைமுகமாக வாங்கிய நன்றி கடனுக்காக வெற்றிலைக்கு நேரே ஒரு புள்ளடியை போட்டுட்டு வருவீர்களாக இருந்தால் அந்த இரவு நீங்கள் 21ஆம் தேதி அல்ல, 22ஆம் தேதி நீங்கள் படுக்க மாட்டீர்கள், திணுக்கிட்டு எழும்புவீர்கள். பிறகு திருநூறு போடுவதற்கு நாங்கள் மட்டக்களப்பில் இருந்தால் வர வேண்டும். ஆகவே உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தலைவருக்கும் நான் முன்னால் போகின்றேன், பின்னால் அவரையும் சிறிதரன் அவர்களை அனுப்புவீர்கள் என்று கேட்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.